ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் பேக் டு ஆப்ரிக்ஸ் வித் மானிக். இது சர்வைவல் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மீண்டும் ஒரு ஜாமெட்ரி வீடியோ. என்னங்க ஜாமெட்ரி மட்டும் போட்டுக்கிட்டே போறீங்க அனுமார் வால் மாதிரி அப்படின்னா, ஆமாம் ஆஸ்பிரன்ஸ், ஜாமெட்ரி வந்து கொஞ்சம் கான்செப்ட்ஸ் நிறைய இருக்குது. பட் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். எக்ஸாமில் உங்களுக்கு ஷார்ட்டாக உங்களுக்கு 2 மார்க் கிடைச்சிடலாம். ஓகேவா? 2 மார்க் மினிமம். நான் சொல்கிறது மினிமம் 2 மார்க் கிடைச்சிடலாம் ஜாமெட்ரியில். இது காம்ப்ளெக்ஸான டாபிக், நிறைய விஷயங்கள் இருக்குன்னு 3 மார்க் கூட கேட்கலாம். 2லேருந்து 3 மார்க். சரியா? அப்போ நம்ம அதை கொஞ்சம் பார்ட்டாக தான் படிக்கணும். டைம் எடுத்து படிங்க. யூடியூப்ல ஆல்ரெடி நம்ம 4 வீடியோ போட்டோம்னு நினைக்கிறேன். எஸ், என்னென்ன வீடியோ போட்டோம்? பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணிக்கோங்க. அட்வான்ஸ் மேக்ஸ் பிளேலிஸ்ட்டில் நம்மளோட யூடியூப் சேனலில் ஃபர்ஸ்ட் வந்து லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் படிச்சிடணும் ஜாமெட்ரியில், ஃபர்ஸ்ட் வீடியோ. செகண்ட் வந்து ட்ரையாங்கிள்ஸ் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் படிச்சிடணும். அதுவும் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அந்த ட்ரையாங்கிள்ஸ் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் மட்டுமாச்சும் பார்த்துடணும். அதை பார்த்தா தான் இது புரியும். தேர்ட் வந்து சிமிலாரிட்டி அண்ட் காங்க்ருவன்சி ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் பார்த்தோம். ஃபோர்த் வந்து 4 சென்டர்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் பார்த்தோம். ஆர்த்தோ சென்டர்னா என்ன, இன் சென்டர்னா என்ன, சர்க்கம் சென்டர்னா என்ன, சென்ட்ராய்ட்னா என்னெல்லாம் பார்த்தோம். எல்லாமே கொஷின் வரக்கூடிய ஏரியாக்கள் தான். இந்த வீடியோ வந்து இன்னும் இம்பார்ட்டன்ட், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த வீடியோவில் டைரெக்டாக உங்களுக்கு நான் வந்து ஃபார்முலா சொல்ல போகிறேன். ஓகேவா? என்னென்ன ட்ரையாங்கிளுக்கு ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன ஃபார்முலா, பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன ஃபார்முலான்னு மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பேரலோகிராம், குவாட்ரிலேட்டரல் பற்றி, அதை பற்றிலாம், பாலிகான்ஸ் பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ செப்பரேட்டாக உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து நாளைக்கு ரிவிஷன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம். ட்ரையாங்கிள்ஸ், ஃபார்முலேஸ். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டீல் பண்ண போகிற ட்ரையாங்கிளோட பேர் என்னன்னா ஈக்குவிலேட்டரல் ட்ரையாங்கிள். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். ஞாபகப்படுத்துங்க பார்ப்போம். ஈக்குவிலேட்டரல் ட்ரையாங்கிள்னா என்னன்னு சொல்லிட்டு லைட்டாக யோசிச்சு கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். பேர்லேயே இருக்கு, ஈக்விலேட்டரல். எல்லா சைடும் ஈக்குவல். எஸ், இது எப்படி போடலாம்? இப்போ இப்படி வரையலாமா? வரையும் போதே கொஞ்சம் என்ன சொல்றது, கொஞ்சம் ஈக்குவலாக இருக்க மாதிரி வரைஞ்சிங்கன்னா நல்லா இருக்கும். ஓகேவா? எஸ், ஓகே. இப்போ இதுலேருந்து என்னென்ன ஃபார்முலா கேட்க வாய்ப்பு இருக்கு? 3 சைடும் ஈக்குவல் ஏஏஏ அண்ட் 3 ஆங்கிளும் ஈக்குவல் 60 60 60. இதுதான் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். இப்போ இதில் என்ன ஃபார்முலா கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஏரியா கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அடுத்து ஹைட்டு கேட்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து பெரிமீட்டர் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? நம்ம அப்படியே ரிவர்ஸில் போவோம். ஈஸியானது ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். பெரிமீட்டர்னா என்னங்க? சுற்றளவு. இதை அப்படியே சுற்றி வாங்க. இங்கேருந்து இங்கே வர ஏ, இங்கேருந்து 3A. ஓகேவா? 3A. ஓகே, எஸ், சிம்பிள். இப்போ ஹைட்னா என்னன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து அந்த சென்டர்ஸ், மீடியன், இந்த மாதிரி கான்செப்ட்ல ஹைட்னா என்னன்னு சொல்லிட்டேன். ஒரு ட்ரையாங்கிளோட ஹைட்னா என்ன? இதுவா இல்லை, நடு அந்த பெர்பெண்டிகுலர்ல இருந்து இப்படி வர்றது தான் ஹைட். இல்லையா? இதுதான் ஹைட். அப்ப ஹைட்டுக்கு ஃபார்முலா என்ன? சாரி, ஹைட்டுக்கு வேல்யூ என்ன வரும்? ஹைட்டு இந்த ஹெச் ஸ்மால் கேபிட்டல் அதெல்லாம் விட்டுருங்க. ஓகேவா? எஸ், ஹைட்டுக்கு என்ன வேல்யூ, என்ன வேல்யூ போடலாம் தெரியல. அப்போ ஃபார்முலா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், மறந்தாலும் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிடுறேன். ஏன்னா படிக்கும் போதே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிச்சிங்கன்னா மைண்டில் ஈஸியாக ஃபிக்ஸ் ஆகிடும். ரொம்ப நான் ஃபார்முலாவாக டேரெக்டாக கொடுத்துட்டேன். நான் எப்படியும் பிடிஎஃப் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ண போகிறேன். அதை நீங்கள் அதையும் பார்த்து ரிவைஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாக டக்குன்னு. பட் வீடியோவில் நான் எப்படி வந்துச்சுன்னு லைட்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா எக்ஸாமில் டக்குன்னு மறந்துருச்சுன்னா. இப்போ எப்படி இருக்கா? ஏவா இதை போட்டுக்கோங்க, ஏ ஹெச்சா இதை போட்டுக்கோங்க. ஹெச் தானே கண்டுபிடிக்க போறீங்க. எஸ். இப்போ இது வந்து ஏ இல்லைங்க, முழுசாக தான் ஏ. அப்போ இது பாதி என்ன வரும்? A/2. புரியுதா உங்களுக்கு? எஸ், புரியுதா? எஸ். இப்போ ஹெச் கண்டுபிடிக்கணும். என்ன யூஸ் பண்ணுவீங்க? பித்தாகரஸ் தியரம். சிம்பிள். பித்தாகரஸ் தியரம் 90 டிகிரி தானே, கரெக்டாக தானே பைசெக்ட் பண்ணுது. 90 டிகிரி. எஸ், பித்தாகரஸ் தியரம் போடுங்க. பித்தாகரஸ் தியரம்ல என்ன? ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் A ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மற்ற 2 ஸ்கொயர். இதை ஸ்கொயர் பண்ணுவோம். A ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர். இப்போ ஹெச் வேணும்னா ஹெச் இங்கே கொண்டு வாங்க. ஹெச் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹெச் இங்கே வச்சுக்கோங்க. இதை இங்கே கொண்டு வாங்க. A ஸ்கொயர் மைனஸ் A ஸ்கொயர் பை 4. அப்போ A ஸ்கொயர் காமனாக இருக்கும். 1 மைனஸ் 1/4 என்னது? 3/4. அவ்வளோதான். அப்போ ஹைட்டுக்கு என்ன வரும்? ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா √3/2A. அவ்வளோதாங்க. இது ஒரு நிமிஷம் எக்ஸாமில் மறந்து போச்சுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம்னு சொல்கிறேன். பயப்படாதீங்க. ஃபார்முலா படிக்கும்போது இவ்வளோ ஃபார்முலாவே இருக்கேன்னு பார்க்காம கான்ஃபிடென்ட்டாக ஓகே இதான் இப்படி தான் வருதா, ஓகே மறந்தாலும் எடுத்துப்பேன் அப்படின்ற கான்ஃபிடென்ஸில் படிக்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக மனப்பாடம் ஆகிடும். மனப்பாடம் பண்ண வேணான்னு சொல்லிங்க, தெரிஞ்சுக்கிட்டு மனப்பாடம் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும்னு சொல்றேன். ஸோ √3/2A இப்படிதான் வருது ஹைட்டோட ஃபார்முலா. ஓகேவா? இப்போ ஏரியாவோட ஃபார்முலா. ஏரியானும் போது உங்களுக்கு நல்லா பாருங்க ஆஸ்பிரன்ஸ், நல்லா பாருங்க. இப்போ ஏரியானா என்ன? மொத்த பரப்பளவு, இதோட மொத்த அளவு. நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். எஸ், ஓகே. இப்போ இதோட மொத்த அளவு தான் ஏரியா. ஆல்ரெடி உங்களுக்கு இந்த பீஸை பத்தி தெரிஞ்சிருச்சு. இதுல பாதி பீஸை பத்தி ஹைட்டு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. இதோட அப்படியே ஜெராக்ஸ் தானே இந்த பக்கம் வச்சாதானே மீதி இன்னொரு பார்ட். நான் என்ன பண்றேன், அந்த ஜெராக்ஸை இப்படி வைக்காம அப்படியே இப்படி வச்சிடறேன். ஓகேவா? உங்களுக்கு நான் லைட்டா வரைஞ்சு காமிக்கிறேன் பாருங்களேன். இப்படி வச்சிடறேன், இப்படி ஒட்டிடுறேன்.
ஏரியா ரெண்டுத்துக்கும் ஒரே ஏரியா தானேங்க. இதோட இன்னொரு ஜெராக்ஸை இப்படி வச்சா இந்த ட்ரையாங்கிள், இப்படி வச்சா ஒரு ரெக்டாங்கிளோ ஸ்கொயரோ ரெக்டாங்கிள் வந்துருது. அப்ப ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் எல்லாருக்குமே தெரியும்ல. ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் என்ன? லென்த் இன்டூ பிரெத். இதோட வேல்யூ என்ன? a/2. இதோட வேல்யூ என்ன? h. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. a/2 ஹச்சுக்கு என்ன கண்டுபிடிச்சிங்க? √3/2 a. அப்ப மல்டிப்ளை பண்ணுங்க. முடிஞ்சுதா? √3/4a². இதாங்க ஃபார்முலா. நான் ஒரு செக் பண்ணிக்கிறேன். இதான் ஃபார்முலா. ஸோ இது உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சொன்னது. இது இல்லாட்டியுமே கூட இதெல்லாம் எனக்கு ஞாபகம் வச்சுக்க முடியலன்னு சொன்னாலுமே நீங்க ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ரெண்டுத்துல ஏதாவது பண்ணிடுங்க. √3/4a². அவ்வளவுதாங்க. இதை மூணுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. √3/4a², √3/2 3a. இதுதான் வந்து எக்ஸாம்ல ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள். அதை வச்சு கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா சைடு கொடுத்துருவாங்க. மூணுத்துலையுமே பாருங்க ஏ வேல்யூ இருக்கு. சைடோட வேல்யூ கொடுத்துட்டு பெரிமீட்டர் கேட்டாலோ ஹைட் கேட்டாலோ ஏரியா கேட்டாலோ உடனடியா நீங்க ஆன்சரை போட்டு மார்க் வாங்கிடலாம். எஸ், இதை நான் வந்து அப்படியே நவுத்தி வைக்கிறேன். டக்குன்னு எழுதிக்கோங்க. ஓகேவா? ஐ மீன் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உடனே எழுதிக்கோங்க. ஓகே ஓகே. இப்ப அடுத்த விஷயம், அடுத்தது பார்க்க போறோம். அடுத்த ட்ரையாங்கிள் என்னன்னா ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னா என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஐசோசெலஸ். ஸோ ஐசோ அப்படின்ற பேர்லயே தெரியுது. ஐசோ அப்படின்னா ஒரே மாதிரி, ஒரே அளவு கிடையாது. ஈக்குவினா தான் ஒரே அளவு. ஐசோ அப்படின்னும் போது ஐசோமெட்ரிக்னா அது ஒரே மாதிரி இருக்கிறது, ஒரே மாதிரி. அப்ப என்ன அர்த்தம்னா, இங்க பாருங்க, ஒரு பேஸ் இருக்கும். பேஸ் எவ்வளவு பெருசு வேணா இருக்கலாம், பட் ஏதாவது ஒரு ரெண்டு சைடு ஒரே மாதிரி இருக்கும். ஓகேவா? எஸ். இப்ப இது வந்து ஏ அளவு வச்சுக்கோங்களேன், இதுவும் ஏ அளவு, ஆனா இது வேற அளவு இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இதான் வந்து விஷயம். ஸோ இங்க எப்படி அப்படின்னு பார்ப்போம். எஸ், இது ஏ அளவுன்னு வச்சுப்போம், இது ஏ அளவுன்னு வச்சுப்போம், இதை வந்து பி அளவுன்னு வச்சுப்போம். பெருசா இருக்குல்ல பேஸ், பி அளவுன்னு வச்சுப்போம். ஓகேவா? இன்னொரு விஷயம் ஐசோசெலஸ்ல என்ன படிச்சோம்னா ஆங்கிள்ஸ் ஆர் சேம். இந்த ரெண்டு ஆங்கிள்ஸ் மட்டும் சேம்னு பார்த்தோம். இது வேற இருக்கும், இந்த ஆங்கிள் மட்டும் சேம். இது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? இது ரெண்டும் சேம், இது வேற, இப்படி போட்டுக்கலாம். ஓகேவா? அவ்வளவுதான். இதாங்க ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். இப்போ இதுல என்னென்ன கேட்கலாம்? அதே மாதிரி ஏரியா, ஹைட், பெரிமீட்டர். ஃபர்ஸ்ட் பெரிமீட்டர் முடிச்சிருமா? ஈஸியானது. பெரிமீட்டர் சொல்லுங்க. a + a + b 2a + b. அவ்வளவுதான். அப்ப பெரிமீட்டர் கொஸ்டின்ல கேட்டாங்கன்னா ஏவும் கொடுக்கணும், பியும் கொடுக்கணும். அப்பதான் நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? எஸ். இப்ப ஹைட் பாருங்க. ஹைட் டக்குன்னு அப்படியே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாமா? ஹைட் குயிக்கா இப்போ உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்ன்றது தெரிஞ்சிருச்சுல, போன சம்லே பார்த்துட்டோம்ல. ஸோ குயிக்கா பண்றேன் ஹைட். ஸோ ஹைட் பித்தாகரஸ் தியரம், இதான் ஹைட். பித்தாகரஸ் தியரம் போட்டா a² = h² பிளஸ் இது என்னது? b இருக்கு. அப்ப இந்த ஹாஃப் என்னது? b/2. அப்ப b²/4. இது வேணாம்னா நீங்க அப்படியே ஃபார்வர்ட் பண்ணிடலாம் டக்குன்னு. ஏன்னா நான் ஜஸ்ட் ஞாபகம், அதாவது கான்செப்சுவலா ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சொல்றேன். ஓகேவா? ஸோ நீங்க ஃபார்முலா மெமரைஸ் நான் சூப்பரா பண்ணுவேன் சார்னா டக்குன்னு நீங்க அந்த வழியில போயிடலாம். ஸோ b²/4 என்ன வரும்? 4a² - b²/4 h². அப்ப h என்ன வரும்? ஸ்கொயர் ரூட் எடுத்தா 1/2 √4a² - b². இதாங்க சரியா? ஜஸ்ட் பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணாலே எனக்கு ஹைட்டுக்கு ஃபார்முலா வந்துடுது. ஓகேவா? அதே மாதிரி ஏரியாவும் போட்டுறேன். ஸோ இப்போ ஹைட் தெரிஞ்சிருச்சா? ஏரியான்றது என்னது? இதே மாதிரி போன சம்ல பார்த்தோம்ல, இது அப்படியே டபுள் பண்ணா ஒரு ரெக்டாங்கிள் வந்துடும். அப்ப இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. என்னது? ஹைட் என்ன கண்டுபிடிச்சிங்க? இது கூட எதை மல்டிப்ளை பண்ணோம்? ஹைட் இன்டூ b/2 பண்ணோம். ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்? இது கூட b/2 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா b/4 வரும். அதே தான் வரும், 4a² - b². புரியுதா நான் எப்படி எடுக்கிறேன்னு? போன சம் மாதிரி தான். ஸோ அதனால மூவ் பண்ணி இதை ரெண்டுத்தையும் காப்பி பண்ணிக்கிறேன். எஸ், ஓகே. ஸோ 1/2 √4. ஏன்னா ஒரு தடவை நீங்க போட்டு பார்த்து வர வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த வேல்யூ வந்து ஈஸியா மனப்பாடம் ஆயிடும்னு சொல்றேன். எஸ். அப்புறம் வந்து b/4 √4a² - b². இதை நோட் பண்ணிக்கோங்க ஆஸ்பிரண்ட்ஸ். எஸ், இதை நோட் பண்ணிக்கோங்க. இதுவும் வேணும்னாலும் இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, சிறப்பா போயிட்டு இருக்கு ஆஸ்பிரண்ட்ஸ். இதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமான வேல்யூஸ்லாம் வரும். இது வரைக்கும் ஏ, ஹெச், பெரிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டோம் இல்லையா? இப்போ இதுக்கப்புறம் வந்து ஸ்கேலிங் ட்ரையாங்கிள்னு ஒருத்தர் இருக்கார். யார் ஒரு யோசிங்க பார்ப்போம். ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள் பார்த்துட்டீங்க, ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் பார்த்துட்டீங்க. ஸ்கேலிங் அப்படின்னா எப்படி ஞாபகம் வச்சுக்க சொன்னேன்? ட்ரையாங்கிள்ஸ் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் சொல்லும் போது 3 சைடையும் ஸ்கேலை வச்சு தான் மெஷர் பண்ணோம். ஏன்னா 3மே வெவ்வேறு சைடு அப்படின்னு சொன்னேன். அப்போ வரையும் போது எப்படி வரைங்க அப்படின்னா, நல்ல இது ஒரு அளவாகவும், இது ஒரு அளவாகவும், இது வேற அளவாகவும் வரைங்க.
சரியா? எஸ். இப்போ இந்த சைடை நம்ம வந்து ஏன்னு வச்சுப்போம், இந்த சைடை வந்து பின்னு வச்சுப்போம், இந்த சைடை சின்னு வச்சுப்போம். இதுக்கு ஃபார்முலாஸ் வந்து பெட்டர் நீங்கள் ஞாபகம் தான் வச்சுக்கணும், ஏன்னா இது மூணும் வெவ்வேறு அளவு. பெரிமீட்டர் சொல்லுங்கள், மூணுத்தையும் சேர்க்கணும். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி, இதான் வந்து பெரிமீட்டர். சரியா? பெரிமீட்டர். இப்போ இதில் வேற என்ன ஃபார்முலா இருக்குன்னா, ஹைட் இதில் கிடையாது, ஏரியா தான் இருக்கு, ஏரியா ஃபார்முலா. ஸோ ஏரியா ஃபார்முலா எப்படி சொல்லுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் ஃபார்முலாவை சொல்லிடுறேன், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். எஸ் இன்டூ எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சி, இதான் வந்து விஷயம். சரியா? எஸ். இப்போ இதில் இந்த எஸ் என்ன சார், எஸ்ஏ இல்லையே சார்னா, எஸ் இஸ் நத்திங் பட் ஹாஃப் ஆஃப் த பெரிமீட்டர், ஹாஃப் ஆஃப் த பெரிமீட்டர், அவ்வளோதான். இது நீங்கள் இந்த மாதிரி சம்ஸ் கொடுத்தாலே என்ன கொடுத்துருவாங்கன்னா, ஏ வேல்யூ பி வேல்யூ சி வேல்யூ கொடுத்துருவாங்க. இதில் ஸ்கேலிங் ட்ரையாங்கிள் வச்சு கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா ஏ வேல்யூ பி வேல்யூ சி வேல்யூ கொடுத்துருவாங்க. ஏரியா கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது half ஆஃப் த பெரிமீட்டர், அப்படின்னா half ஆஃப் ஏ பிளஸ் பி பிளஸ் சி மூணுத்தையும் ஆட் பண்ணி half கண்டுபிடிச்சி எஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிக்கணும். அந்த எஸ் வேல்யூலேருந்து இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணும். எஸ் மைனஸ் ஏ, ஏன்னா ஏபிசி கொடுத்துட்டாங்க. இதுதான் வந்து ஸ்கேலிங் ட்ரையாங்கிளுக்கு ப்ரொசீஜர். நோட் பண்ணிக்கிறீங்களா? ஓகே. எஸ் ஆஸ்பிரண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் அவ்வளோதான். இன்னைக்கு வீடியோ வந்து கொஞ்சம் குட்டி வீடியோ தான். லாஸ்ட் என்னன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேவா? ரைட் ஆங்கிள், இது எல்லாருக்கும் தெரியும். ரைட் ஆங்கிள் ட்ரிக்னாமெட்ரியில் இதை வச்சு தான் டீட்டெயிலாக பார்த்தோம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேவா? எஸ். எப்படி இருக்கும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்? இப்படி இருக்கும், இப்படி இருக்கும் இல்லையா? இப்படி 90 டிகிரி இருக்கும். ஓகே. இது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இதை வந்து பின்னு சொல்லுவோம் பேஸு, இதை வந்து ஹைட் ஹெச்ன்னு சொல்லுவோம். இதுக்கு ஏதாவது பேர் வச்சுக்கலாமா? ஹைபாட்னியூஸ்னு வச்சுக்கலாம். அவங்க கொடுக்குறப்ப ஏபிசின்னு வச்சுக்கலாம், நம்ம இஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஹைபாட்னியூஸ்னு வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா இருக்குன்னா ஏரியா ஃபார்முலா. அதே மாதிரி ஏரியா ஃபார்முலா போடுங்க பார்ப்போம். ஏரியா. பெரிமீட்டர் என்ன சொல்லலாம்? பெரிமீட்டர் அதே தான், பி பிளஸ் ஹெச் பிளஸ் ஹைபாட்னியூஸ். பெரிமீட்டர் இதில் ரொம்ப கேட்க மாட்டாங்க. பெரிமீட்டர் கேட்டாலும் பி பிளஸ் ஹெச் பிளஸ் ஹைபாட்னியூஸ் சைடு. ஸோ ஹைபாட்னியூஸ் சைடு வந்து டின்னு வச்சுக்கிறேன். டி. ஓகேவா? எஸ். அடுத்து வேற என்ன கேட்கலாம்? ஏரியா. இது முக்கியமான ஃபார்முலா, ஹாஃப் பேஸ் இன்டூ ஹைட். எப்படி வருதுன்னா, நீங்க அதுக்கு எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுக்கவே தேவையில்லை. இங்க பாருங்க, இந்த பேஸ் இன்டூ ஹைட் இருக்குல்ல, இப்போ நான் பச்சை கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். பச்சை கலர் இஸ் ஜஸ்ட் ஃபார் இமேஜினேஷன். ஓகேவா? எஸ். இப்போ இங்க பாருங்க, இதை அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து இப்படி திருப்பி வைக்கிறேன், டைமண்ட் மாதிரி. அப்படியே அனதர் சைடு அப்படியே பேஸ் பண்ணா இது ஒரு ரெக்டாங்கிள் ஆயிடுச்சா? இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா என்ன? பேஸ் இன்டூ ஹைட் இல்லையா? பேஸ் இன்டூ ஹைட். ஒத்துக்கிறீங்கல்ல? பேஸ் இன்டூ ஹைட் இந்த ரெக்டாங்கிளோட அளவு. இப்போ இந்த ரெக்டாங்கிளோட அளவுல பாதி தானே இந்த ஏரியா. எஸ். அப்போ அதனால தான் இந்த ரெக்டாங்கிளோட அளவு வந்து பேஸ் இன்டூ ஹைட், அதில் பாதி தான் இந்த ட்ரையாங்கிளோட ஏரியான்னு போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் ஆஸ்பிரண்ட்ஸ். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா பித்தாகரஸ் தியரம். அது ஆல்ரெடி நிறைய இடத்துல அங்கங்கே சொல்லியிருப்போம், இருந்தாலும் இதில் தான் அதை முக்கியமாக நம்ம எழுதணும். பித்தாகரஸ் தியரம். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஹைபாட்னியூஸோட ஸ்கொயர், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட அதுதான் யூஸ் பண்ணோம். ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர். அப்போ இது ஸ்கொயர் ரூட் எடுத்து அங்கே போயிடும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எப்படி வேணால் மாற்றி எழுதிக்கலாம். டி ஈக்குவல் டு இப்படி, அவ்வளோதான். சரிங்களா? எஸ். 4 ட்ரையாங்கிள். அந்த 4 ட்ரையாங்கிளுக்கும் என்னென்ன ஃபார்முலான்னு பார்த்தோம். ஸோ நான் இன்னொரு விஷயமும் இங்கேயே கொடுத்துட்றேன். அதை நான் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ட்ரையாங்கிளில் கொடுக்கலான்னு நினச்சேன். அதை வந்து மேபி சிம்பிளான குட்டியான வீடியோவாக இருக்குது, இதை நீங்கள் எழுதிக்கோங்க. நான் அடுத்து வந்து அதை கொடுக்குறேன். ஓகே. 13 நிமிஷம் தான் ஆயிருக்கு, அதனால இன்னொரு 5 to 10 மினிட்ஸ் நம்ம வந்து அதை டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிடலாம். அது ஒரு முக்கியமான ஃபார்முலா. அதை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டுட்டா நம்ம விட்டுறக்கூடாது. ஓகே. எஸ். ஸோ என்ன எழுதிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படின்னு டாபிக் போட்டுக்கோங்க. நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிளில் சர்க்கிள் இன்ஸ்கிரைப் பண்ணால் ஒரு சில ஃபார்முலாக்கள் இருக்கு. ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிளில் சர்க்கிள். ஓகே. ஃபர்ஸ்ட் ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படின்னு போட்டிங்களா? ஃபர்ஸ்ட் நான் வரையறேன் பாருங்க. இது ஒரு ட்ரையாங்கிள் இல்லையா? ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள். சி ஆஸ்பிரண்ட்ஸ், இது ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிளுக்கு மட்டும்தான் இந்த ப்ராப்பர்ட்டி அண்ட் ஃபார்முலா. இந்த ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிளுக்கு உள்ள நான் இங்கே ஏஏன்னு போட்டுட்டுமா? எஸ். ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள் எஸ் ஏஏன்னு போட்டுறேன். ஏஇ, அப்போதான் ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிளுக்குள்ள ஒரு சர்க்கிளை இன்ஸ்கிரைப் செய்ய போகிறேன். இன்ஸ்கிரைப்னா நம்ம ஆல்ரெடி 4 சென்டர்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிளில் பார்த்தோம். இன்ஸ்கிரைப்னா உள்ள
டச் பண்ணி வரையும் பொழுது இந்த சர்க்கிளோடைய ரேடியஸ்க்கு என்ன வேல்யூ அப்படின்னு கேட்பாங்க. சிம்பிளா இன்னொரு வாட்டி சொல்றேன். ஒரு ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிளோடைய சைடோடைய வேல்யூ ஏவோடைய வேல்யூ சோ அண்ட் சோ அப்படின்னு கொடுத்துட்டு வாட் இஸ் த ரேடியஸ் ஆஃப் த இன்சர்க்கிள், ஓகேவா, ரேடியஸ் ஆஃப் த இன்சர்க்கிள் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்குள்ள ஒரு இன்சர்க்கிள் போட்டா அதோட ரேடியஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்ப ரேடியஸ் என்னங்க உங்களுக்கு தெரியும்ல, இங்க இருந்து இதான் சர்க்கிள் அப்படின்னா சி ஆஸ்பிரன்ஸ். இப்ப இது வந்து வரைஞ்சது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, பட் ரியலா நீங்க அளவெடுத்து வரைஞ்சீங்கள் அப்படின்னா இங்க இருந்து இதுவும் இது வந்து மீடியன் கான்செப்ட்ல படிச்சிருப்பீங்க. இங்க இருந்து இப்படி மேல போகுது இல்லையா, இதுதான் மீடியன். ஓகே, இங்க இருந்து இப்படி போகுது இல்லையா, சாரி எஸ் மீடியன் கரெக்ட். மிட் பாயிண்ட்ல இருந்து வெர்டெக்ஸுக்கு போறது மீடியன். ஓகேவா, இங்க இருந்து இப்படி போகுது இல்லையா, இது எல்லாம் இந்த சென்டர்ல தான் மீட் ஆகும். அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எஸ், அப்ப எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இந்த ஃபார்முலா வர வைக்கிறேன், சரியா. எஸ், அப்ப உங்களுக்கு தெரியும் மீடியன்ல இது வந்து 2:1 ரேஷியோ. இந்த அளவு வந்து 2 அளவு இருந்துச்சுன்னா இந்த அளவு வந்து 1 அளவு இருக்கும்னு நமக்கு தெரியும். தெரியுமா இல்லையா? எஸ் தெரியும். அப்ப முதல்ல நீங்க இப்ப நம்மளுக்கு ரேடியஸ் தானே வேணும், ரேடியஸ் ஆஃப் த இன்சர்க்கிள் தானே ஃபார்முலா வேணும். எஸ், அப்ப ரேடியஸ்ன்றது என்னது, இந்த அளவு தானே, இந்த ஒரு அளவு தானே. எஸ், அப்ப நான் மொத்த இந்த அளவை கண்டுபிடிச்சிட்டா, ஸோ தூங்காம எல்லாரும் கவனிக்கிறீங்களா? எஸ், ஓகே. ஸோ மொத்த இந்த ஹைட்டை கண்டுபிடிச்சிட்டா அதை வந்து 2 பங்கு 1 பங்கா ஈஸியா பிரிச்சிடலாம்ல. எஸ், அப்ப மொத்த அளவு எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? ஆல்ரெடி நம்ம இந்த ட்ரையாங்கிள டீல் பண்ணோம். எங்க டீல் பண்ணோம்? ஹைட்டு. இது வந்து ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிளோட ஹைட்டு இல்லையா? எஸ், அதை எங்க டீல் பண்ணோம், அதை கண்டுபிடிச்சிருவோமா? எஸ், அதை நம்ம திருப்பி கண்டுபிடிச்சு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிளோட ஹைட் என்னங்க பார்த்தோம்? √3/2a. இதை நோட் பண்ணிக்கோங்க, √3/2a. ஓகே, அப்ப இந்த அளவு என்னங்க, √3 இங்க எழுதலாமா? எஸ், √3/2a இதான் வந்து இந்த அளவு ஹைட். அதை வந்து ஃபர்ஸ்ட் மூணா பிரிங்க, டிவைடட் பை 3 மூணா பிரிச்சுட்டு அந்த 3ல 1 பங்கு, மூணா பிரிச்சாலே உங்களுக்கு 1 பங்கு தான் கிடைக்கும். ஸோ 3ல 1 பங்கு தான் வேண்டும். புரியுது ஆஸ்பிரண்ட்ஸ்? நல்லா உங்களுக்கு எக்ஸாம்ல உங்களுக்கு மறந்துட்டாலும் கூட இங்க பாருங்க, ஒரு ட்ரையாங்கிள் போடுறீங்க, இன்ஸ்கிரைப் பண்றீங்க, ரேடியஸ் கேட்குறாங்க அப்படின்னும் போது இதுதான் ரேடியஸ்னா 3ல 1 பங்கு. அப்ப இந்த ஹைட்டோட வேல்யூ என்ன? √3/2a. இந்த √3/2a மூணா பிரிச்சிங்கன்னா தான் இது ஃபுல் இது வரும். ஓகேவா, மூணா பிரிச்சிங்கன்னா 1 பங்கு வந்துடும். அப்ப இதுதான் ஆன்சர். பட் இது நல்லா இல்ல பார்க்க, √3யும் இருக்கு 3யும் இருக்கு. எப்பயுமே √3 1/3 இருந்துச்சுன்னா, 3 இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்க √3 பிரிச்சு எழுதலாமா இல்லையா? ஸோ தட் உங்களுக்கு என்ன ஆயிடும், ஒரு √3 கேன்சல் ஆயிடும். இப்ப அழகா இருக்குல்ல பார்க்க? எஸ், இப்பயும் அழகா இல்ல சார் சொல்றீங்களா? a/2√3 அவ்வளவுதாங்க. ஏன்னா இதுதான் இருக்கு, நான் அப்படியே வர வச்சுட்டேன். இதுவும் தப்புன்னு நான் சொல்ல, √3/2 a/3 தப்புன்னு சொல்ல, ஷார்டஸ்டா எழுதும்போது இப்படி எழுதிக்கலாம், ரேடியஸ் ஆஃப் த இன்சர்க்கிள். இதை நீங்க மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஏன்னா எக்ஸாம்ல நான் இதெல்லாம் சொல்றது வந்து ஒரு சேஃப்டிக்கு அண்ட் ஆல்சோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்காக. எக்ஸாம்ல நீங்க ஸ்பீடா போகணும் போது ஞாபகம் வச்சுக்கிறது தான் பெஸ்ட், சரிங்களா? a/2√3. இப்போ அடுத்து என்ன கேட்கலாம்? வாட் இஸ் த ஏரியா ஆஃப் த சர்க்கிள் கேட்கலாம். ஓகேவா, அடுத்து என்ன கேட்கலாம்? வாட் இஸ் த ஏரியா ஆஃப் த இன்சர்க்கிள் என்ன அப்படின்னு கேட்டா, எங்க ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலா எல்லாருக்குமே தெரியும்ல, πr². ரேடியஸ் இதுனா πr² பண்ணுங்க பார்ப்போம். πr இது, அப்ப r அப்படியே ஸ்கொயர் பண்ணுங்க. a²/2² 4, 2² 4, √3² 3, 4 3 12. அவ்வளவுதான், ஃபார்முலா கரெக்டா இருக்கா? சூப்பர், டன். இது ஒரு முக்கியமான கான்செப்ட், இது ஒரு முக்கியமான ஃபார்முலா. இதுல ட்ரையாங்கிள் பேஸ் பண்ணி ஈக்குவேட்டரல் ட்ரையாங்கிளோட இன்சர்க்கிளோட ரேடியஸ் அண்ட் என்னது ஏரியா, அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துட்டோம். இப்ப அடுத்து ஆறாவதா என்னன்னா, அதே ஈக்குவேட்டரல் ட்ரையாங்கிளோட சர்க்கம் சர்க்கிள். இப்ப நம்ம பார்த்தது இன்சர்க்கிள் இல்லையா? இப்ப வந்து ஒரு ஈக்குவேட்டரல் ட்ரையாங்கிள் வரைஞ்சிடுறீங்க, இல்லாட்டி ஃபர்ஸ்ட் சர்க்கிள் போட்டுப்போம், இல்லைன்னா அதை தொட வைக்கிறதுக்குள்ள பெரிய வேலையாயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்கிள் போட்டுக்கிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஈக்குவேட்டரல் ட்ரையாங்கிள் போடுவோம். ஓகே, எஸ், ஓகே. இப்போ போன தடவை பார்த்ததுக்கும் இதுக்கு வித்தியாசம் புரியுதா? இது வந்து ஒரு ட்ரையாங்கிளோட, ஈக்குவேட்டரல் ட்ரையாங்கிளோட இன்சர்க்கிள். இது வந்து ஒரு ஈக்குவேட்டரல் ட்ரையாங்கிளோட சர்க்கம் சர்க்கிள், இது பேர் தான். அப்ப அந்த சர்க்கம் சர்க்கிளோட ரேடியஸ் என்ன? அப்புறம் அந்த சர்க்கம் சர்க்கிளோட ஏரியா என்ன? அதுதான் இதை பார்க்க போறோம். ஓகேவா? எஸ், ஜஸ்ட் சிம்பிள். இப்போ நீங்களே கூட இதை ட்ரை பண்ணலாம் ஆஸ்பிரண்ட்ஸ், பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா போன தடவை எப்படி கண்டுபிடிச்சோமோ கிட்டத்தட்ட அதே மெத்தட் தான், சரியா? இப்போ இதுல என்ன விஷயம் அப்படின்னா, இங்க பாருங்க,
இதுலயும் அதே மீடியன் கான்செப்ட் தான். இதோட மீடியன், இதோட மீடியன், இதோட மீடியன். ஓகே, இது மூணும் சேர்ந்து மீட் பண்ற இடம் தான் வந்து என்னது, சென்ட்ராய்டுன்னு சொல்லலாம். ஓகேவா, சென்ட்ராய்டு. ஸோ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நான் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் சொல்லலான்னு இருந்தேன். ஒரு ஈக்குலேட்ரல், அதை அங்கேயே லீக் பண்ணிடுறேன். ஒரு ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிளோட சென்ட்ராய்டும் ஒன்று தான், சர்க்கும் சென்டரும் ஒன்று தான், ஆர்த்தோ சென்டரும் ஒன்று தான். சரிங்களா, இதை நான் அங்கே விலைக்கு சொல்றேன். சரியா, எஸ். அப்போ இது நம்ம சென்ட்ராய்டு மட்டும் சொல்ல தேவையில்ல, சர்க்கும் சென்டர் இல்லை வந்து ஆர்த்தோ சென்டர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, எஸ். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த சர்க்கிளுக்கும் என்னது, இப்போ இந்த சர்க்கிளுக்கும் இதான் சென்டர், அதனால தான் சர்க்கும் சென்டரும் அதான் சொன்னேன். இந்த சர்க்கிளுக்கும் இதான் சென்டர். அப்போ ரேடியஸ் வேணா என்ன பண்ணும், இங்க இருந்து இதான் ரேடியஸ் இல்லையா. சி ஃப்ரெண்ட்ஸ், போனதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் பாருங்க. இன்சர்க்கிள்ல இந்த ஒரு பார்ட் ரேடியஸா வந்துச்சு, நல்லா கவனிச்சிங்களா. இந்த இன்சர்க்கிள்ல இந்த ஒரு பார்ட் ரேடியஸா வந்துச்சு. ஸோ இந்த ஹைட்டை கண்டுபிடிச்சி 3ஆல டிவைட் பண்ணோம். சரியா, டிவைட் பண்ணி அப்படியே விட்டோம் ஒரு பார்ட் அப்படின்னு. பட் இந்த சர்க்கும் சர்க்கிள்ல இந்த ஹைட்டோட இந்த அளவு தான் ரேடியஸ். அப்ப இது என்னது, 2 மடங்குன்னு சொன்னோமா, ஹைட்டோட 2 பங்குன்னு சொன்னோமா. எஸ். அப்ப ஹைட் என்னது, ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டீங்களா. ஹைட் என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க, இங்க போட்டிருக்கோம் இல்லையா, √3/2a. ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிளோட ஹைட் என்னது, √3/2a. அப்ப √3/2aன்றது ஃபுல் ஹைட்னா அதுல ரெண்டு பங்கு வேணும். 3 பங்குல 2 பங்கு வேணும். அப்ப 3 பங்குல 2 பங்குனா என்னங்க, 3 பங்கா பிரிச்சு 2 பங்கு கொடுக்கும். தட்ஸ் இட், அவ்வளவுதான். இப்போ இது கால்குலேஷன் மறுபடியும் இது பார்க்க நல்லா இல்லை இல்லையா, அதனால அடிச்சிடுறேன். இது அதே மாதிரி பழைய மாதிரி √3a டிவைடட் பை 3 வந்து √3 போட்டா a/√3 சொல்லிக்கலாம். a/√3 இதாங்க ஃபார்முலா. அவ்வளோதான், நோட் பண்ணிக்கோங்க. எஸ், ரேடியஸ் ஆஃப் த சர்க்கும் சர்க்கிள் ஈக்குவல் டு a/√3. அப்போ சர்க்கும் சர்க்கிள் ஏரியா என்ன இருக்கும், ஏரியா πr², a²/√3². 3. ஸோ ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம், இன்சர்க்கிளோடைய ரேடியஸ் a/2√3. ரேடியஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது நீங்களே போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு ஞாபகம் வச்சு மைண்டை ஓவர்லோட் பண்ணாதீங்க. ரேடியஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, a/2√3. அங்க வந்து a/√3, அவ்வளவுதான். இன்சர்க்கிளுக்கு a/2√3. ஓகே, சர்க்கும் சர்க்கிளுக்கு a/√3. ஓகேவா, எஸ். இதோட அப்படியே எக்ஸாக்ட் பாதியா இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நீங்க அனலைஸ் பண்ணுங்க, இன்னும் நீங்க எப்படி பெட்டரா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அனலைஸ் பண்ணாலே தெரியும். நான் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன்னா, இது குட்டி சர்க்கிள், அது பெரிய சர்க்கிள், அதோட ரேடியஸ் a/√3னா அதோட பாதி தான் இது. a/√3யோட பாதி தான் a/2√3. இதுல இருந்து அப்படியே இதை வர வச்சிடலாம். சரிங்களா, எஸ். வேற இதெல்லாம் நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ இன்னைக்கான வேலை முடிந்தது. ஒரு 6 ஃபார்முலா செட் பார்த்துட்டோம். ஓகேவா, இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. PDF கீழே இருக்கு, நோட் பண்ணி அதை ரெகுலராக எக்ஸாம் போது மாதிரி ரிவிஷன் பண்ணிக்கோங்க. உங்கள் நோட்ஸையும் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆஸ்பிரண்ட்ஸ். அடுத்து வந்து குவாட்ரிலேட்டரல் பாலிகான், அந்த வீடியோவில் சந்திப்போம்.